மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக எனக்கு அன்பானவர்களே, 23ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக கர்த்தர் நமக்குரிய போஷிப்பை தினமும் தருகிறார். கர்த்தர் நமக்குரிய போஷிப்பை தினமும் தருகிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்முடைய போஷிப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவேதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் உணவுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? காகங்களை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்க்கிறதும் இல்லை. அந்த காகங்களையே, அந்த பறவைகளையே போஷிக்கிற தேவன் நம்முடைய சாயலாய் உருவாக்கின மனுஷனை போஷிக்காமல் இருப்பாரோ? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வார்த்தைப்படியாக நம்மால் உருவாக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை தினம் தோறும் அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். வெறும் இந்த சரீர வளர்ச்சிக்கான உணவை மட்டுமல்ல, ஆத்தும உணவையும் அவர் நமக்கு தருகிறார். நம்மை ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெபத்தை தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் அல்லவா? இந்த ஜெபத்திலே கூட ஒரு பகுதியாக நாம் இப்படி வாசிக்கிறோம். அன்றன்றைக்குள்ள உணவை எங்களுக்கு அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறதாக அதில் இருக்கிறது. கண்பானவர்களே, நாம் இதற்கு முன்னதாக நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஆண்டவர் யாரை அவர் அதிகமாய் போஷிக்கிறார், யாரை விரும்பி பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு பயந்து நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறதிலே அவருடைய கண்கள் எப்போதும் நோக்கமாக இருக்கிறது என்று 33ஆம் சங்கீதத்திலே 18, 19 வார்த்தைகள் விதமாய் சொல்லுகிறது. நமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர்களை பஞ்ச காலத்திலும் போஷிக்கிறதற்காக கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லுவார். ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலும் கூட 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறார். மகா வறட்சியான நாட்களிலும் நம்மை தப்பாமல் போஷிக்கிற அன்பு தகப்பனாக அவர் இருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரிடத்திலே நம்பிக்கையாக இரு. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிறதை நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மை அவர் பாதுகாக்கிற, நம்மை பிரியமாயிருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சரீரம் உணவிற்காக மட்டுமல்ல, ஆத்ம உணவையும் தந்து நம்மை ஆதரிக்கிறதிலே, பராமரிக்கிறதிலே சிந்தையாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான் என்கிற வார்த்தைப்படியாக வார்த்தையின் மூலமாக நம்மை பிழைக்க செய்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். எலியாவை காலம் கொண்டு போஷித்தவர், எலியாவை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டவர். அன்பான தேவச்சனமே, உங்களையும் போஷிப்பார். உங்களையும் சாதாரணமாய் அல்ல, திருப்தியாய் போஷிப்பார். நிறைவாய் உங்களை ஆதரித்து
நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லுள்ள இடங்களிலே எங்களை மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர் நிலைகளை கொண்டு போய் விடுகிறவரே, அப்பா, எங்களை சரீர பிரகாரமாக மட்டுமில்லாத ஆத்மாவிலும் எங்களை நாளும் போஷித்து எங்களை திருப்தியாக்குற எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் பிரம்மாண வளர்ச்சியில் மட்டுமல்ல ஆண்டவரே, உள்ளான மனுஷனில் நாங்கள் இன்னும் வளர்ந்து இன்னும் கிட்டி சேரவும் ஆண்டவரே உம்முடைய சாயலாய் நாங்கள் மாற்றப்படவும் எங்களுக்கு பேருதவி செய்யுங்கப்பா. நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடி நாளை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வெக்கென்று நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பேருதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சோத்திரப்பா உங்களுடைய இருதயத்திலே பதிய வைத்து அதை பிறருக்கும் நாங்கள் போஷித்து பிறருக்கும் நாங்கள் ஆண்டவரே போதித்து அநேகரை மண்டை நடத்தி கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாங்கள் என்றும் காணப்பட எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.